இன்னும் வெரைட்டிஸ் எல்லாமே பெரிய பெரிய செடிகள் பாருங்க, பார்க்கறதுல பெரிய பெரிய செடிகள். இந்த பெரிய செடி பாருங்க, நாங்கள் ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மேலே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுத்துக்குனால நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஷேடே வரும். சப்போர்ட்டான நிறைய டைப்ஸ் ஆஃப் ரகங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 24 ஸ்பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் நல்லாவே கொத்து கொத்த நிறைய காய் வைக்கிறது. நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணலாம். மிச்சம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் நல்லா வருது, என்கிட்ட வந்து வளர மாட்டேங்க. நாங்கள் லோவான மெயின்டென்ஸ் எதுவுமே பண்ண வேறு ஆனவொன்னே வந்து எல்லாம் பழுத்து போய் எல்லாம் கொட்டி போயிடும். நீங்கள் வர வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாழ்ந்த வெரைட்டி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா ஓடு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கூட சொல்ல ட்ரை பண்ணி சாப்பிட வைக்கும் அந்த மாதிரி இருக்கும். மணி எல்லாமே மிக்சராக இருக்கும். எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட். வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த இந்த வீடியோ தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, தம்பி எனக்கு வந்து பெரிய செடியாக கொடுங்க, சீக்கிரமாக காய் வரணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியை வச்சு ரொம்ப மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியலப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை வச்சா ஒரு 6 மாதத்துல டு 1 வருஷத்துக்குள்ளேயே நல்லா பழங்களை அறுத்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகேங்களா? வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். 1 by 1 ஒவ்வொரு வெரைட்டிஸ் காட்டுறேன். சப்போட்டா ஆகுது, மாங்காய் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ வெரைட்டிஸ், ஆரஞ்சு, இந்த மாதிரி பலாப்பழம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பெரிய பெரிய செடிகள். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பார்க்கறது எல்லாமே பெரிய பெரிய செடிகள். இந்த பெரிய பெரிய செடிகள் எல்லாமே நான் லைனாக காட்டுறேன். நீங்கள் வீடியோவிலே செடியோட சைஸும் பார்த்துக்கலாம், அதோட வெரைட்டியும் கரெக்டாக சொல்லிடுவேன். அது எப்படி வரும், எந்த சீசனில் வரும், பழம் எப்படி டேஸ்ட் இருக்கும், எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும். அந்த கேட்லாக்ல ரேட் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஒரு சப்போட்டா வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இது இருக்குது, காலப்பதி, கிரிக்கெட் பால் இது இருக்குது, வியட்நாம் சத்துக்குடி இந்த ரேட்டு, உங்களுக்கு எது பிடிச்சதோ அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே பிக் சைஸ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வருஷம் ஆன செடி தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா இந்த க்ரோ பேக்கில் வளர்ந்த செடியை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோங்க. பெஸ்ட்டான பிளான்ட். ஓகேங்களா? அப்புறம் கொய்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காயோடய இருக்குது, தைவான் அப்படிங்கலாம் காயோடய இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது எல்லாமே லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அனுப்புங்க. நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க 1 by 1 ஒவ்வொரு கலெக்ஷனாக போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் எதுப்பா நல்ல ரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்ல வெயில். ஓகேங்களா? வெப்பமண்டல பகுதியில் நல்லா விளையக்கூடிய ஒரு ஆரஞ்சுனா இந்த நாக்பூர் ஆரஞ்சு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோலும் அந்த பழமும் ஒட்டாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா லூஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பதன்னு உரிப்போங்க. ஏன்னா இப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் இதுதான் வரும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, செப்டம்பர் இந்த மாதத்துல பூக்கள் எடுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் நிறைய வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த நாக்பூர் ஆரஞ்சுக்கு பெயர் பெற்ற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர். ஓகேங்களா? நாக்பூர் சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சிட்டின்னுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வெரைட்டினா அந்த நாக்பூர் ஆரஞ்சு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எல்லா இடத்துல வரும். ஓகேங்களா? வீட்டு யூஸ்க்கு 1-2 வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இல்லை தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நாக்பூர் ஆரஞ்சு வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளானுக்கு பாருங்கள். பிளான்டோட ஹைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆன செடி. ஓகேங்களா? நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த சீசன் டைமில். ஓகேங்களா? இந்த நாக்பூர் ஆரஞ்சை பார்த்தீங்கன்னா 2 சீசன் காய்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராப்பிங். ஓகேங்களா? 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு தரும். பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே சாப்பிட்ருக்கீங்க கமலா ஆரஞ்சு, இந்த பதன்னு உரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பழத்தோட சைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலரும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இந்த 3 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் வருமானு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் வரவே வராதுங்க. பச்சை கலரு, அப்புறம் எல்லோ கலரு, ஆரஞ்சு கலர் 3 மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா ஒரு கலர் மாறும் போது நம்ம அறுத்து சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் காய அறுத்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக புளிப்பாக தான் இருக்கும். நல்ல பழம் பழுத்துனா நாக்பூர் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இனிப்பாக இருக்கும். நாம் கொடுத்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய கொத்தா காய்கள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்தோட பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்காங்க. நல்லா புது டைப்பில் இருக்குங்க பாருங்கள். நல்ல மெச்சூரான பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் 1-2 பிளான்ட் இல்லைங்க, உங்களுக்கு 20 பிளான்ட் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. இந்த பிளான்ட்டில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ட் எடுத்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதெல்லாம் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் நோய் கண்டிப்பாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் சுருண்டுருவாங்க பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சில இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீம் ஆயிலோ பஞ்சகாவியமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலமோ ஸ்ப்ரே பண்ணணும் கம்பல்சரி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் நட்டுட்டு செடிகள் பராமரிப்பு பண்ண மாட்டீங்க.
சிட்ரஸ் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பராமரிப்பு பண்ணால் மட்டும்தான் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும். இது எந்த மாதிரி மண்ணில் வளரும் பார்த்தீங்கன்னா நல்லா களிமண் நல்லா சூப்பராகவே வரும். ஓகே, களிமண் செம்மண் எல்லா மண்ணிலும் வளரக்கூடிய வெரைட்டி தான் இந்த நாக்பூர் ஆரஞ்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்க தாராளமாக நல்ல பிளான்ட் இருக்குங்க. பாருங்களா, மெச்சூரான பிளான்ட் ஸ்டெம்மு பாருங்கள், இங்கே ஸ்டெம்மு பாருங்கள், நல்லா புதராட்டு நல்லா இருக்குது. ஓகேங்களா, பிக் சைஸ் கிட்டத்தட்ட பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு ஒரு 5 feet இருக்குன்னா 6-7 feet ஹைட்டில் தாராளமாக பிளான்ட் அவைலபிள் நியூ ஸ்டாக்காக வந்திருக்கு. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக சாகுபடி பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த வெரைட்டியில் ஒரு பெஸ்ட்டான ரகம்னு பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகமாக தரக்கூடிய வெரைட்டி. சின்ன செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா நிறைய காய்க்குங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தோட்டம் வைக்கிறவங்க விவசாயிகளுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈல்டு தரக்கூடிய வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தைவான். ஓகேங்களா, தைவான் வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்த வெரைட்டி தான் இது. ஏன்னாப்பா தைவான் வெரைட்டி இருந்தால் தைவானில் தான் காய் வைக்குமா, நம்ம ஊரில் காய் வைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லா கிளைமேட்டில் காய் வைக்கும். வருஷம் ஃபுல்லாகவே காய் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கொய்யா ரகத்தை எந்த ரகம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி தான். வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு காய்கள் தந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கவாப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈல்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, என்ன பார்த்தீங்கன்னா கிராப்பு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் பற்றி ஒரு சின்ன செடி தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆன செடி. எவ்வளோ காய்கள் கொத்து கொத்தா வச்சிருக்கு நான் அப்படியே செடியிலே காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க 10 காய்கள் மேலே இருக்குது. இதோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும். ஃபுல்லாக பழுத்து பின்னால் பார்த்தீங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலரில் வரும். நீங்கள் பச்சை அடிச்சு அப்படின்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக பழுத்து பின்னால் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஷேடே வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பழம் வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய பழம். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொத்து கொத்தாக இருக்கும். ஓகேங்களா, இது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரும். பாருங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய காய். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தா காய் இருக்கு. நான் பார்சல் அனுப்பும்போது தம்பி உங்களுக்கு காய்களோட வருமானு கேட்டீங்கன்னா நான் காயோட சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸில் எங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனுப்புறதுனால நீங்கள் வந்து காய்களை கூட யாரா பறிச்சிடலாம். செடி வந்து பெஸ்ட்டாக வரும். நீங்கள் வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 1 monthலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வைக்கணுங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது. நார்மலான தண்ணி மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும். அப்பப்போ நீங்கள் தொழு உரங்கள் மாட்டு எருவு இதெல்லாம் கொடுத்துருந்தா போதும், சூப்பராக வளரும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா ரகம் எடுத்தீங்கன்னாவே மாவு பூச்சி தாக்குதல் வரும். நிறைய பேரோட கேள்வி இதுதான். ஓகேங்களா, என் வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் தெளிவாக சொல்லுவேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய். ஓகேங்களா, நீம் ஆயில் சொல்லக்கூடியது. அப்புறம் லைட்டான ஒரு சோப்பு. ஓகே, நம்ம வந்து உடம்புக்கு போகிற சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தலைக்கு போகிற ஷாம்பாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, அது 2த்தையும் கலந்து இந்த நீம் ஆயிலோட 3த்தையும் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். அந்த மாவு பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா தம்பி, ஏன்னா ஒரு டைம் அடிச்சா போயிருமான்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் அடிச்சா போகாதுங்க. ஒரு நாள் அடிச்சிங்கன்னா திருப்பி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டு தொடர்ந்து ஒரு 5 days அடிச்சு பாருங்க. அந்த மாவு பூச்சியெல்லாம் அப்படியே பசை மாதிரி ஒட்டியிருக்கும். அது அப்படியே கழுவி போயிடும். ஓகேங்களா, எல்லாமே இதாயிடும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா மாவு. ஓகேங்களா, நம்ம வீட்டில் செய்கிற மைதா இருக்குல்ல, மைதா மாவு கூட நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஈஸியாக லோவாக எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொன்னேன். தைவான் பிங்க் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட். எல்லாமே பெரிய பிளான்ட், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ். நீங்கள் மொட்டை மேடையில் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 50 கிலோ பேக் இருந்தால் போதும், தாராளமாக அதில் வச்சுக்கலாம். இல்லை வந்து 24 inch பாட்டு, 20 inch பாட்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் வாட்டர் கேன் அந்த இது ட்ரம் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். லோவான மெயின்டென்ஸ், எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ், எல்லாமே சூப்பரான பிளான்ட் வந்து இருக்குது. காய்களோட அவைலபிள் இருக்குது. வேணுமா கூட புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா ரகம். ஓகேங்களா, சப்போட்டால நிறைய டைப்ஸ் ஆஃப் ரகங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இனிப்பும் நல்லா அப்படியே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பாதி சப்போட்டா. ஓகேங்களா, அந்த கல்பாத்தி சப்போட்டான்னுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நல்ல ஆல் சீசன் வெரைட்டிங்க. சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி. சீசன்லாம் கிடையாதுங்க. ஓகே, ஒரு டைம் காய் வச்சா திருப்பு பூ எடுத்து காய் வைக்கும், திருப்பு பூ எடுத்து காய் வைக்கும், ரொட்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா, சப்போட்டா பொறுத்த வரைக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட இனிப்பும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது மரத்திலே பழிச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாமே ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 feet இருக்குது. ஓகேங்களா, ஒரு 8 அடி இருக்குது. நல்ல மெச்சூரான பிளான்ஸுங்க. நம்ம பிளான்ட் செலக்ட் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டை செலக்ட் பண்ணுவோங்க. இந்த காலப்பதி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் இருக்குது. ஒரு சில செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா காய் சின்னதாக இருக்குது. மேக்ஸிமம் காய் இல்லாத இருக்கும்.
மேக்ஸிமம் பூ இருக்குங்க ஓகேண்ணா. இங்க பாருங்க எல்லாமே இதெல்லாம் பூ இருக்கு பாருங்க பூ இருக்கா. இது எல்லாமே ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட். இது எப்படி தம்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு ஓகே. பழம் வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல வருங்க பாருங்க. நீங்க பழம் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல வருது பாருங்க ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா காலப்பதி சப்போட்டா. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் நல்ல பெரிய பெரிய பிளான்ட். நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ் பிளான்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க ஓகே. டைரக்டான சன்லைட்ல வச்சா போறோம். ஒரு சின்ன இடம் இருந்தா கூட தாராளமா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே. நீங்க இதை வாங்கி ஒரு 24 இன்ச் பாட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் ட்ரம்மோ அதுல கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். மொட்டை மாடியே டெரஸ் கார்டன்லயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா பழங்கள் அப்படியே கிலோ கணக்குல அறுக்கலாங்க ஓகேங்களா. இது நல்லா இருக்குங்க. இந்த மாவு மாதிரிலாம் வராது. நம்ம வந்து சாப்பிடும் போது டேஸ்ட் சாஃப்டா இருக்கும். நல்ல இனிப்பு இருக்கும் ஓகே. நல்ல இனிப்பு நல்ல கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா சாகுபடி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த வாட்டி சூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான் 1-2 பிளான்ட் இல்லைங்க பாருங்க. எல்லாமே பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா பூக்கள். இங்க பாருங்க நல்ல பூக்கள். தம்பி இந்த பிளான்ட் இதே மாதிரி எங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா நான் காட்ட போற வீடியோ நீங்க பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணீங்கன்னா சேம் இதே மாதிரி பிளான்ட்டை நாங்க பேக் பண்ணி அனுப்புறோங்க. எல்லாமே இதே பிளான்ட் தான். எல்லாமே பாருங்க எல்லாமே மெச்சூரான பிளான்ட்ஸுங்க. சூப்பர் பிளான்ட் ஓகேங்களா. நீங்க என்ன பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை வைக்கணும்பா புது வீடு ஓப்பன் பண்றோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வச்சதுல உடனே ஒரு 6 மாசத்துல காய்க்கு நான் சொல்றேன். தாராளமா இந்த வாட்டி சூஸ் பண்ணலாம். வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. காலப்பதி சப்போட்டா பிக் சைஸ் அவைலபிள் தான். நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா ஒரு தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ வந்து ஃபேமஸான வெரைட்டினா அது நாம்டாக் மை ஓகே. அந்த நாம்டாக் மை மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து நீங்க எப்ப டூர் போனாலும் கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இப்ப நீங்க வந்து அங்க போய் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட தேவையே இல்லைங்க ஓகே. நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் நல்லாவே கொத்த நிறைய காய் வைக்குது. நம்ம கிட்ட வாங்கின நிறைய கஸ்டமர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காய் காய்ச்சி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிட்டாங்க. தம்பி வேற லெவல் டேஸ்ட் இருக்குப்பா. தாராளமா இந்த வெரைட்டி எல்லாம் நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணதுக்கு இந்த வெரைட்டில நீங்க வந்து நர்சரி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பாராட்டுறா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதெல்லாமே ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட். நல்லா பிரான்சஸ் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பிரான்சஸ் இருக்கு. நல்லா கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. மெச்சூரான ஸ்டெம் இங்க பாருங்க. நல்லா பட்டிங் பிளான்ட் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட். நீங்க வந்து காயா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கவர் போடணும் ஓகே. பழம் பழுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேங்கோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் ஒரு கவர் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கவர் போட்டீங்கன்னா போதும். நல்ல எல்லோ கலர்ல மாறி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அப்படியே இனிப்பு சூப்பரான டேஸ்ட்டுங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெங்களூரா மேங்கோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வரும். ஒரு பனானா மேங்கோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வரும். நல்ல எல்லோ கலர் மாறும். நல்ல இனிப்பான ரகம். இதுலயே 2 கலர் இருக்குங்க ஓகே. வந்து பர்பிள் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் ஓகேங்களா. இது எல்லாமே ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ங்க பாருங்க. பிளான்ட் எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ் ஓகே. இந்த இலை எல்லாமே என்னப்பா தம்பி இந்த மாதிரி கருப்பா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இது நார்மல் டிரான்ஸ்போர்ட் மூலமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த உரைச்சி வந்து பாத்தீங்கன்னா இலைகள் அடிப்படுறதுனாலதான் இப்படி இருக்கு. மற்றபடி பிளான்டோட ஸ்டெம் எல்லாம் குவாலிட்டி எல்லாம் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா தடிமான இருக்குன்னு பாருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரான பிளான்ஸ். நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 இயர்ஸ் பிளான்ட் ஓகேங்களா. 2 வருஷமா வளர்த்த பிளான்ட் தாராளமா நீங்க பிளான்டேஷன் பண்ணா நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் தரும் ஓகேங்களா. நாம்டாக் மை கோல்டு இதுவும் நம்ம கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க. அங்க பாருங்க அது எல்லாமே 1 2 3 4 5 6 பிளான்ட் கிட்ட நல்ல தரமான பிளான்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. நாம்டாக் மை கோல்டு ஓகேங்களா. இந்த மேங்கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் சீசன் கேட்டீங்கன்னா சீசன் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு காய்கள் தரும். ஒரு அருமையான ரகம். தாராளமா ஒரு வீட்டுல வாங்கி வைக்கணும். இந்த பழத்தை வாங்கி வைக்கலாம் ஓகே. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜாக் ஓகேங்களா. அந்த ரெட் ஜாக்ல வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி. இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டங்க் சூர்யான்னு. ஏன்னா பாத்தீங்கன்னா டங்க் சூர்யான்னு என்ன தம்பி இது வெரைட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதோட லீஃபே வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸா தான் இருக்கு. பாத்தீங்களா இலை எல்லாமே குட்டியா மீடியம் சைஸா தான் வரும். பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 ஃபீட் ஹைட்ல நல்லா புது டைப்ல தான் வளரும் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 வருஷம் ஆகணும் ஓகே. இந்த சைடு செடியே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஏன் ஆகும்னு சொல்றேன்னா இது நெக்ஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் எடுத்து காய்கள் எல்லாமே வைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கள் எல்லாமே கீழே கொட்டி போயிடும் ஓகே. நல்ல முதிர்ச்சி அடைந்து நல்ல தண்டு பகுதி நல்லா இவ்வளவு சைஸ் ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பழம் நல்லா நமக்கு டேஸ்ட் வரும். அந்த கலர் டார்க் கலர் ஓகே. நல்ல ரெட் கலர் வரும். நார்மலா நீங்க பலாப்பழம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் பாத்திருப்பீங்க. இது வந்து நல்ல சிகப்பு கலர்ல இருக்குங்களா. இது நல்ல சிகப்பு கலரு. நல்ல பிஸ்கெட் மாதிரி நல்லா சாப்பிடறதுக்கு சாஃப்டா இருக்கும் ஓகே. நல்ல இனிப்பா இருக்க ஒரு பழம் தான் டங்க் சூர்யா தாய்லாந்து வெரைட்டி. இது எல்லாமே பிளான்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்க. இங்க பாருங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெரிய பெரிய பிளான் வாங்கியிருப்பேன். நிறைய பேர் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூக்கள் எடுத்திருக்கும் காய்கள்லாம் வச்சிருக்கும் ஓகே. நல்ல டைப்ல வரும். தம்பி இது மரம் ரொம்ப பெருசாகுமான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டிராஃப்ட் வெரைட்டி மாதிரி தான். நல்லா கீழே பக்க கிளைகள் நிறைய வந்து நல்லா கிரீனிஷா அப்படியே வந்து புதர் டைப்ல வளர்ந்துட்டு வரும் ஓகே. நல்ல டைரக்டான சன்லைட் பல இடமா பார்த்து வைங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய மழை பெய்ந்தா
தண்ணி தேங்குற இடத்துல தயவு செய்து இந்த பலா மரத்தை வைக்காதீங்க. ஓகேங்களா, களிமண்ணுல நல்ல ஈரப்பாடு இருக்குப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வைக்காதீங்க. எந்த இடம் நல்லா வறட்சியா இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா மட்டும்தான் பலாப்பழத்துக்கு நல்லா வளரும். ஓகேங்களா, பலாப்பழத்துக்கு என்னப்பா மெயின்டெனன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேப்ப மண்ணாக்கோ இல்ல பொங்க மண்ணாக்கோ அப்படி இல்ல தொழுவரங்களும் கொடுத்து நல்லா வந்து பராமரிப்பு பண்ணீங்கன்னா நல்லா கிரீனிஷா ஃபாஸ்ட் growth-ஆ இருக்கும். இங்க பாருங்க நல்ல புது டைப்புங்க, நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறத காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-20 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்கு. நல்லா புது டைப்ல இருக்கு. ஓகேங்களா, ரெட் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருக்கும். டங்க் சூர்யா. ஓகேங்களா, இது வந்து தாய்லாந்து வெரைட்டி பிளான். நிறைய பேர் கேட்டீங்க தம்பி ரெட் ஜாக்ல தாய்லாந்து வெரைட்டி டங்க் சூர்யா எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு 20 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்கு. வேணுமா கூட புக் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மேங்கோலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி, நாகர்கோயில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா, கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான வெரைட்டின்னு சொல்லலாம். கொல்லம், திருவனந்தபுரம், இந்த மாதிரி திருவனந்தபுரம் சைட்லாம் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அதோட பழத்தோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலந்த பழுப்பு நிற கலர் அழகா அப்படி கலரா இருக்கும். ஓகே, எப்படி மியாசாகி எப்படி கலரா இருக்குமோ அந்த மாதிரி கலர்ல வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே நிறைய காய்க்கும். ஓகேங்களா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கணும், ஒரு டெரஸ் கார்டன் வைக்கணும், இல்ல ஒரு பாட்டில் ட்ரம்மில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சின்னதே நிறைய காய்க்குங்க. வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சீசன் நல்லாவே காய்ச்சிருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீசனே இல்லாத டைமும் பூ எடுத்து காய்கள் வைக்கும், சீசனை இறக்குறப்பையும் பூ எடுத்து காய் வைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரகம் தான் இந்த கோட்டூர்கோணம். இது நார் சத்து அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த பழத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நார் சத்து அதிகமா இருக்கும். சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க. சாப்பிட்டவங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட வாங்கணும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான் வாங்கணும். எல்லாருக்குமே காய் வச்சிருக்கு, கம்பல்சரி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, எல்லாமே பட்டிங் பிளான்ட்டுங்க. ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட் பண்ண பிளான்ட்ஸ், எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ். இங்க பாருங்க ஸ்டெம்ல இருந்து எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, இங்க பாருங்க பூக்கள் எடுத்திருக்கு, நீங்க பாக்கலாம். பாருங்க பூக்கள் எடுத்திருக்கா. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூ எடுத்து ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க தண்ணி விடுறதை கம்மி பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா பாத்தீங்கன்னா பிஞ்சுகள் வந்து கொஞ்சம் பெருசான பிறகுதான் நம்ம திரும்ப தண்ணி விடணும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். பூ அடிச்சா நிறைய தண்ணி விடணுங்க, அப்பதான் நல்லா காய் வரும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்க இப்ப எந்த பழங்கள் எடுத்தாலுமே பூக்கள் எடுக்கும் போது நிறைய தண்ணி விட்டீங்கன்னா போதும், அந்த பூக்களை எல்லாமே கொட்டி போயிடும். ஓகேங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அப்ப லைட்டா தண்ணி கொடுக்கணும். சும்மா கம்மியா மீடியமா செடி வாடுதா அப்ப தண்ணி கொடுத்தா போதும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய்கள் வந்து சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கும். ஓகேங்களா, நீங்க நிறைய நீர் கொடுத்தீங்கன்னா நிறைய நீர் ஏறி அப்படியே பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடும். இது ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, இந்த கோட்டூர்கோணம் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா காயா இருக்கும் போது நல்ல சிகப்பு கலர் வருங்க. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிரீனா இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வரும். ஓகேங்களா, இது தம்பி எப்படிப்பா நீ இந்த மாதிரி இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் நல்லா வருது, என்கிட்ட வந்து வளர மாட்டேங்குதுன்னா நாங்க லோவான மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணலைங்க. செடி வச்சிருந்தேன். இங்க பாருங்க இதுல எவ்வளவு பூக்கள் எடுத்திருக்கு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க பூக்கள் எல்லாமே எடுத்திருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாமே பூக்கள் வந்திருக்கு, எல்லாமே பிரான்ச்சஸோட இருக்கு, எல்லாமே மெச்சூரான பிளான்ட். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 2 இயர்ஸ் ஆன பிளான்ட். நீங்க தாராளமா வாங்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்குற பிளான்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். ஓகே, பாருங்க நல்லா இந்த மூடப்பெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஓகே, நல்லா மெச்சிருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு வளர்ந்த பிளான்ட். ஓகேங்களா, நீங்க வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒர்த்தான பிளான்ஸ் தான் நாங்க கொடுக்குறோங்க. நல்லா பிரான்ச்சஸோட இங்க பாருங்க எல்லாமே பிரான்ச்சஸோட இருக்கு. பூ பிஞ்சுகள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்ல பூக்கள் எடுத்திருக்கு, ஒரு சில பிளான்ட்ல பூக்கள் ஸ்டார்ட் பாருதெல்லாம் பூக்கள் எடுத்திருக்கு, ஆனா கொட்டிருச்சு. ஏன் இது கொட்டிருச்சுன்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா வாட்டரிங் பண்ணுவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கவர்ல இருக்கா ரெகுலரா வாட்டரிங் பண்றதுனால பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடும். நீங்க வாங்கி ஒரு நிலத்திலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் 20 லிட்டர் ட்ரம்ல வச்சாலும் போதும். இந்த மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கொத்து கொத்தா காய்க்கும். டேஸ்ட்டை பார்த்தாலும் சூப்பரா இருக்கும். நிறைய நார் சத்து அதிகமா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா கேரளால ஃபேமஸான வெரைட்டிங்க பாருங்க கொத்து கொத்தா காய்க்குது பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நல்லாவே காய்க்கும். கோட்டூர்கோணம் மாம்பழம் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டேஜ் ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட் அவைலபிள் இருக்கு. வேணுமா கூறங்க வாங்கி கொள்ளலாம். வாங்க அடுத்தது போலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி பலா. ஓகேங்களா, பலா பழத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டிங்க. எல்லா சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி. வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 சீசன்ல கண்டிப்பா காய்ச்சிருங்க. ஓகேங்களா, பழத்தோட வெயிட் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 kg to 10 kg உள்ளதா வரும். பழம் சின்னதா தான் இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். நிறைய வந்து கமர்ஷியலா இப்ப நேரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன செடியே நிறைய காய்ச்சிரும். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய செடி. ஏன்னா பாத்தீங்கன்னா இது பெரிய செடி ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 1.5 வருஷம் ஆன செடி. அதனால வந்து 1.5 வருஷம் ஆன செடி. நீங்க சின்ன பிளான்ட் வாங்கி வச்சீங்கன்னா 1.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே 50 கிலோ பேக்ல இருக்கு. 50 kg பேக்ல பிளான்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 5 feet ஹைட்ல இருக்கு, நல்லா புஷியா இருக்கு. ஓகேங்களா, இந்த பிளான்ட்டை நீங்க வாங்கி பிளான்டேஷன் பண்ணீங்கன்னா போதும், உடனே உங்களுக்கு காய்கள் கூட வர ஆரம்பிக்கும். இங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட இதுல மொத்தம் ஏகப்பட்ட பிஞ்சுகள் இருக்கு. ஒரே ஒரு செடி தான் இப்ப பிஞ்சுகள் எடுத்து இருக்கு. இங்க பாருங்க, 1 2 3 4 இதுலயும் வரும் பாருங்க, 5 இது 6. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் பிஞ்சு. ஓகேங்களா, தாராளமா இது வந்து பாத்தீங்கன்னா காய்க்கு அலோவ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பிஞ்சு. இங்க பாருங்க, சொர சொரன்னு இருக்கா. இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளைனா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொர சொரன்னு இருக்கு. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காயா மாறி பழங்கள் தரக்கூடியது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. மேலையும் பாருங்க காய்கள் வச்சிருக்கு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி பிளான்ட் நிறைய பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க எத்தனை வேணுமோ புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் அவைலபிள் இருக்கு, சின்ன பிளான்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, சின்ன பிளான்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், பெரிய பிளான்ட் வேணாலும் வைக்கலாம். பழ மரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நீங்க பிளான்டேஷன் பண்ணும்போது கம்பல்சரி, ஏன்னா நீங்க செடி நான் பார்சல் அனுப்பணும்னா கூட நீங்க வாங்கி எடுத்துட்டு போறப்ப தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா கவரை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும். செடியை பிடிச்சி இப்படி தூக்கவே கூடாதுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஈரப்பாதை இருக்கும்போது அது வேறு வந்து பாத்தீங்கன்னா ஆடும். அப்ப என்ன பண்ணும், இந்த வேறு ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பழுத்து போய் எல்லாம் கொட்டி போயிடும். நீங்க உடனே பிளான்டேஷன் பண்ணக்கூடாது. பலா செடி வாங்கினீங்கன்னா மினிமம் 1 வீக் வச்சிருங்க. ஒரு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயே ஒரு காட்டுல வச்சிருங்க. ஒரு வாரம் வச்சு தண்ணி ஊத்திட்டு நீங்க அப்புறமா பிளான்டேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, பிளான்டேஷன் பண்ணும் போது இந்த மண்ணில் இருக்கிற இந்த கவர்ல இருக்கிற மண் வந்து லூஸா இருக்க கூடாது, வேர் ஆடவே கூடாது. நல்லா எப்படி வந்து ட்ரை ஆகி நல்லா கல்லு மாதிரி இருக்கணும். பாருங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா பாருங்க நல்லா கல்லு மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பிளேட் போட்டு எடுத்துட்டு நல்லா வந்து சூரியோ இல்ல பிளேட வச்சு கிழிச்சிட்டு இந்த மண்ணு போடாத அழகா பிளான்டேஷன் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் இது வரைக்குமே பிளான்டேஷன் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிகளுமே எந்த அளவுக்கு ஆழமா நிறைங்களோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். நல்லா வந்து பெருசானா கூட நம்ம காத்துக்கு சாயாது, ஆடாது. இது எல்லாமே எதை சொல்றேன்னா, செடி விற்கிறது மட்டும் சொல்ல, தம்பி இது வியட்நாம் வேலி இது நல்லா பெரிய செடி இருக்கு அப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. நான் என்ன இருக்கோ அது எல்லாமே சொல்லுவேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்காங்க, கமெண்ட் பண்ணிக்காங்க. வியட்நாம் சூப்பர் ஏர்லி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உட் ஆப்பிள். ஓகே, ஆனா இந்த விளாம்பழம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, உட் ஆப்பிள் சொல்றாங்க. இது ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு பேர்கள் அழைக்கப்படுது. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா சக்கராத்தி இந்த மாதிரி நிறைய பெங்காலி ஹிந்தியில ஒவ்வொரு பேர்ல நிறைய பேர்ல அழைக்கப்பட ஒரு ஃப்ரூட் தான் இந்த விளாம்பழம். இந்த விளாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி. இப்ப நார்மலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் கிடையாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி, நல்லா ஒரு இனிப்பா இருக்கும். ஓகே, நீங்க நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விளாம்பழம் காட்டுல இருக்கும், அந்த பழத்தை சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா புளிப்பா இருக்கும், இனிப்பு கலந்த மாதிரி. நீங்க பாக்குற வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி, நல்லா ஸ்வீட்டா இருக்கும். நல்லா ஓடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளியம்பழமும் ஒரு அதுக்குள்ள சக்கரை போட்டு நல்லா ஒரு வந்து ஓடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை கட் பண்ணீங்கன்னா நல்லா இனிப்பான ஒரு பழம் தான் இந்த உட் ஆப்பிள். இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். ஓகே, ஆனா பிக் சைஸ் பிளான்ட்டுங்க பாருங்க, காய்கள் வச்சிருக்கு பாருங்க. நீங்களே எந்த அளவுக்கு நல்லா ஓடு மாதிரி நல்லா பிளைனா இருக்குன்னு. இது ஒரே ஒரு செடியில தான் காயோட இருக்குது. தம்பி என்னப்பா நீங்க காயோட காட்டினீங்களே, எனக்கு எல்லா செடியும் காயோட கொடுன்னு கேட்டீங்கன்னா தாராளமா காயோட கிடைக்காது. ஒரே ஒரு பிளான்ட்ல காயோட இருக்குது. நல்லா எல்லாமே கிராஃப்டட் ஒட்டு செடி, எல்லாமே ஒட்டு செடி தான். அங்க பாருங்க, பிளான்டோட ஹைட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 feet இருக்கும். நீங்க வாங்கி வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வச்சு வைக்கலாம். நீங்க மொட்டை மாடி வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல நிலத்துல வேணாலும் வச்சுக்கலாம். லோவான மெயின்டெனன்ஸ் வளரக்கூடிய பிளான்ட் தான் இந்த உட் ஆப்பிள் பிளான்ட். ஓகே, 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்க பாருங்க 1 2 3 நிறைய பிளான்ட்ஸ் ஒன்னும் பேக் சைடு இருக்கு. அப்படியே காட்டுறேன். அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பிளான்ட். இங்க பாருங்க பிளான்டோட ஹைட் பாருங்க, இந்த பக்கம் பெருசு இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனையாவும் இருக்கும், பூ பாக்குறதுக்கே நல்லா கியூட்டாவும் இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பிரான்ச்சஸோட இருக்குன்னு. இங்க பாருங்க, இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, ஆனா நீங்க எது வேணுமோ புக் பண்ணி வாங்கிக்கலாம். உட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல நிறைய வைட்டமின் கண்டென்ட், மினரல் கண்டென்ட், நார் சத்து அதிகமா இருக்கு. ஓகே, இந்த பழம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல ஃப்ரூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா தம்பி விளாம்பழம் கொண்டு போய் நீங்க எங்கன்னா ஒரு பழ மார்க்கெட்ல கேளுங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. ஓகே, காட்டு சைடுல நிறைய கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இது இனிப்பான ஸ்வீட் தாய்லாந்து வெரைட்டி பழம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணும் மக்களவங்க தோட்டத்துல வைக்கணும்னு ஆசைப்படியா தாராளம் புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செடி. ஓகே, ஆனா இது ரொம்ப ரொம்ப பெரிய செடியா இப்ப நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளான்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா சாம்பிளுக்காக வந்திருக்கு. நல்ல பெரிய பிளான்ட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 வருஷம் ஆயிருக்கு இந்த பிளான்ட் வளர்றதுக்கு. நல்லா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடிய, நீங்க நட்டீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 monthsலயே வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்கும். அந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கு. நல்ல மெச்சூரான பிளான்ட். வரக்கூடிய நிறைய செடியில பூக்களோட வந்துச்சு. இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமா வரனால வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே கொட்டிருச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். இது நல்ல இனிப்பு தாங்க, புளிப்பே கிடையாது. ஓகே, நீங்க காய அறுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப தோரப்பா இருக்கும். ஆனா நீங்க பழங்கள் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரீன் கலர்ல இருக்கும். அப்புறம் பழுக்கும் போது லைட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மாறும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல மாறும். அந்த பிளாக் கலர்ல மாறின பிளான் நீங்க அறுத்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். யாருமே குறை சொல்ல ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மணிலா டென்னிஸ் பால் செரி பெரிய பிளான்ட் 5 பிளான்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டாக் வந்துருக்கு. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பிளான்ட் இங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ஓகேனா அவ்வளவு புதராட் நல்ல மெச்சூரான பிளான்ட் இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கு. இந்த மாதிரி சைஸ் பிளான்ட் நம்ம மணிலா டென்னிஸ் செரி இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு இந்த பழங்கள் வைக்கணும் தோட்டத்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்ல நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா ஸ்வீட் சேந்தால். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் சேந்தால் வந்து பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா, ஏன்னா பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் பழம் எப்படி இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஊதா கலர்ல இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பழம் மேல ஃபுல்லா ஆரஞ்சு கலர் இருக்கும். இது புட்டிங்கன்னா கூட மங்குஸ்தான் எப்படி சேம் இருக்குமோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விதைகளோட 5 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம எப்படி பனையார மாதிரி ஒல்லா இருக்கும். ஓகேங்களா, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பழுத்தாதான் இனிப்பு வருமா என்னமோ தெரியல. நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தா இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மூர் கிளைமேட் நல்லா வருதான்னு கிடையாது, தாராளமா நம்மூர் கிளைமேட்டுக்கு சூப்பரா வருது. ஒரு செமி சைடா பிளேஸ்ல வச்சுக்கலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயில். ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிழல் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கினா போதும் சூப்பரா வளருது. எல்லாரும் ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட். இங்க பாருங்க பூக்கள் கூட எடுத்துருக்கு பாருங்க, நிறைய பிளான்ட்ல பூக்கள் அடிச்சு. இந்த பூ எடுத்த செடி கூட புக்கிங் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பாத்தீங்கன்னா புக்கிங் ஆன்லைன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ஆயிடுச்சு. தம்பி என்ன பூவோட காட்டினா இந்த பூவோட இருக்கிற செடி எனக்கு புக் பண்ணிக்க நிறைய பேர் கேட்பீங்க. பூவோட இருக்கிற செடி எல்லாம் புக் ஆயிடுச்சு. பூ இல்லாத செடி பாத்தீங்கன்னா நல்லா மெச்சூரான இருக்கு. இங்க பாருங்க நல்லா பிரான்ச்சஸ் பாருங்க, 1 2 3 4 பிரான்ச்சஸோட இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா கிரீன் கலர் நல்லா க்ரோத் இருக்கும். நல்லா எல்லாம் அகலமா பட்டை வரும். ஒரு டிஃப்ரெண்டான ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன். இங்க பாருங்க எல்லாமே மெச்சூரான பிளான்ட். ஓகேங்களா, எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட். ஓகேங்களா, இது எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட்டுங்க. நல்லா பிக் சைஸ் ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட். உங்களுக்கு யாருக்கா இந்த பழம் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வெரைட்டிஸா பார்க்க போலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரெல்லாம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துக்கணும் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு பழம் எப்படி இருக்கு, அதோட செடி எப்படி இருக்கு, பெரிய செடியா இருக்கா சின்ன செடியா இருக்கா, எப்படி பராமரிப்பு, எந்த நோய் தான் வரும், எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இது பார்ட் 1 வீடியோ தான். ஓகேங்களா, பார்ட் 2 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் ஜூன் வரும். இன்னும் நிறைய இருக்கு. ஒரு நட்டர் ஃபிளம், அவகோடா பெரிய செடி, ஜப்பான் கொய்யா, வியட்நாம் சாத்துக்குடி, மிராக்கல் ஃப்ரூட், சீட் ஃப்ரீ ஜாக், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. ஒரு சின்ன நர்சரி கிடையாதுங்க, நம்ம நர்சரி பெரிய நர்சரி. நீங்க நேரடியா வந்து நம்ம நர்சரி பார்த்து கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வீடியோ போட்டோன்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா புக்கிங் ஆகும். நேரடியாக வந்து வாங்கிக்காங்க. இல்ல ஆன்லைன் மூலமா புக் பண்ண ஆசைப்படுங்க, வாட்ஸ்அப் மூலமா கனெக்ட் பண்ண போகுது. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, தம்பி என்னப்பா நீங்க காலே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஓகேங்களா, நிறைய கான்டாக்ட்ஸ் வந்துனே இருக்கனால நாங்க பார்சலும் பண்ணணும், ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும், பேக் பண்ணணும், அனுப்பணும். ஒரு சில டைம்ல மேக்ஸிமம் கால் எடுத்துருப்போங்க. கால் எடுக்காத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு தம்பி, பேமெண்ட் பண்ணியாச்சு, உடனே ரெஸ்பான்ஸ் வரல, பிளேஸ் பண்ணியாச்சு உடனே ரெஸ்பான்ஸ் வரல, 5 நிமிஷம் விட்டு உடனே பண்ணுவேன் தம்பி, உங்க சைட்ல இருந்து எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லைன்னு. ஓகேங்களா, உடனே கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் எங்களால் தர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியலைங்க. கண்டிப்பா வந்து உடனே தரமா நாங்கள் ரெடி பண்ணிடுறோங்க. மேக்ஸிமம் நீங்க பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா தர வந்து ஒரு 6 மணி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் வந்துடும். மேக்ஸிமம் உடனே டிஸ்பாச் ஆயிரும். ஓகேங்களா, பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான் 1 2 இல்லைங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேரான ஃப்ரூட்ஸ் தோட்டம் வைக்கணும், பழச்செடிகளாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். இல்ல ரோஜா செடி வேணும் தாராளமாக நேரடியாக வாங்கிக்காங்க, இல்ல பூச்செடி வேணாலும் நேரடியாக வந்து வாங்கிக்காங்க. அவ்வளவு அழகான செடிகள் எல்லாமே இருக்கு. ஆன்லைன் மூலம் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மறக்காம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஏன்னா பெஸ்டான நியூ ஸ்டாக்னால சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான் உங்களுக்காக காத்திருக்கு. ஓகேங்களா, வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த தடவை சங்கலாம் உங்களோட வேற கதிர்வேல். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.